மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில தீவிரவாதிகளால கடத்தப்பட்ட தூத்துக்குடியை சேர்ந்த 3 தொழிலாளர்களை மீட்டு தர குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. கடந்த 6ஆம் தேதி 3 பேரும் கடத்தப்பட்ட நிலையில பிரதமர் மற்றும் தமிழக முதல்வர் தலையிட்டு அவர்களை பாதுகாப்பா மீட்டு தரணும்னு உறவினர்கள் கோரிக்கையை முன்வச்சிருக்காங்க. விலை உயர்ந்த செல்போனுக்காக ஒருத்தர் ரயில் நிலையம் பக்கத்துல கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்ச சம்பவத்துல மேலும் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார். சென்னை கோட்டை மற்றும் பூங்கா ரயில் நிலையத்துக்கு இடையில ரயில் பாதையில கிடந்த ஆண் சடலத்தை போலீசார் கைப்பற்றி நடத்தின விசாரணையில கொல்லப்பட்டவர் புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அஸ்மத் பாட்ஷா என்பது தெரிய வந்திருக்கு. மது போதையில வந்த அவரை திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த சுரேஷும் நெல்லையைச் சேர்ந்த சீனிவாசனும் 2 பேரும் மறுபடியும் மது குடிக்க அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாம கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு அவர்கிட்ட இருந்த விலை உயர்ந்த செல்போனையும் திருடிட்டு போயிருக்கிறது தெரிய வந்திருக்கு. சுரேஷை போலீசார் கைது செஞ்சு சிறையில அடைச்ச நிலையில செல்போனோட தப்பிய சீனிவாசனை கேரளாவில் கைது செஞ்சு திருடிய செல்போனை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து கொலை நடந்த இடத்துக்கு சீனிவாசனை போலீசார் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்ப கொலை செஞ்சது எப்படி அப்படிங்கறத சீனிவாசன் நடிச்சும் காட்டியிருக்காரு. பின்னர் சீனிவாசன் கிட்ட போலீசார் வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்துல ரத்த காயங்களோட முகம் நசுங்கிய நிலையில இளைஞர் ஒருவர் இறந்து கிடந்திருக்கார். தகவல் அறிஞ்ச போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்து இளைஞரினுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. விசாரணையில இறந்த இளைஞர் 2 நாட்களுக்கு முன்னாடி காணாமல் போன காரைக்காட்டான்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பது தெரிய வந்திருக்கு. தலையில ரத்த காயங்கள் இருக்கிறதுனால இளைஞர் அடிச்சு கொல்லப்பட்டிருக்கலாம்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.